என்ன விஷயம்? குடிச்சிருக்கா யாரு குடிச்சது? அந்த முதல்ல இருக்கு முதல்ல அது அந்த தருமோர் அது நம்ம போறோம். அடுத்தது அந்த சிவப்பா ஒண்ணு தெரியாது. ஐயோ அதாங்க அந்த வீமன் அவனை நமக்கு தேவையில்ல. அந்த பட்டியா இருக்காது அவன் தான் அரிசி தண்ணுவான். அர்ஜுனா அவனும் வேணாமா? அந்த ரோடு தானே இல்ல அது அந்த பையங்க நகுலம் சின்னதா ஒரு குடிச்சாரு. அதான் அந்த ஜோசியக்கார பையன் சகாதேவா. நியாயமான புள்ள.
கடவுளை கொடுப்பதற்கு நாலு நாட்டத்தை பார்க்க வேண்டும். தோற்றத்தை பார்த்து நாலு நாட்டம் செய்ய வேண்டும். அதனால நீ ஓடி நல்ல நேரம் நல்ல காலம் எந்த வேலையில கொடுக்கிற கடவுள் கொடுக்கலாம் அப்படின்னு சோக்கியம் பார்த்து சொல்லணும். எப்படி சாதகம் பார்த்து 4 நாள் நீங்களும் எங்களை ஒரு எதிராளி என்று பகவானுக்கு பாராளப்படுத்தி என்னை நீங்களோ இந்திய பேச்சிலே மனச்செம்போடு மன துணிச்சலோடு என்னிடத்திலே வந்தீரே. நீங்கள் இவள் துணிச்சலோடு சாத்திர வேண்டும். எப்படி என்று என்னை காலிட்டு வைத்து படைக்க வேண்டும் என்று கேட்கின்றாயே. இது என்ன வாழும் உலகம் இதுக்காக ஏதோ இருக்க முடியாது. உலகத்திலே பாதை பொது, ஏரி பொது, குளம் பொது, பிள்ளை பொது, கோவில் பொது, இது எல்லாம் அந்த மண்ணு உலகம். ஐயா இதை எல்லாம் நீங்கள் வந்தீர்களே. இந்திய தேர்தலே எதிராளி என்று அவரிடத்தே சென்றார். நால்வத்து கொடுப்பார் அப்படி என்று தன் புத்திக்கு வந்தார். அல்லது பிறர் யாராலும்
அப்படி என்று நம்ம தாத்தா இருக்காரு. யார் தெரியுமா? அந்த நீதி உணர்ந்த அவர்கள் பகமை என்பதை நினைக்க மாட்டார். சென்று வரவேற்பாரே தவிர ஒன்றை போல் கெடு புத்தியர்கள் இருப்பார் இருக்கிறார். சகுரியாகப்பட்டவன் அதை போலால் அந்த பக்கிலே வருவதும் இல்லை அப்படின்னு தாத்தா சொல்லி அப்ப நான் போக மாட்டேன்னு சொன்ன தாத்தா கிட்ட. ஆமா நீங்க அப்படி எதுக்காக நான் வச்சு என்ன காரணம் என்ன நடக்கணும் என்ன சொன்னாரு. ஓ அப்பா அதாவது நடக்க முடியாத வாழ்வு போடினே முதலாம் பலி கொண்டு முடியாத விரமமாடி பலிவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் அதற்காக வேண்டி அப்படி யுத்தத்தை ஆரம்பித்தால் கட்சி எடுக்காமல் கூட அவர்களுக்கு அப்படின்னு தாத்தா சொன்னாரு சொல்லியிருப்பார். ஆமா கட்சி எடுக்காது கூட எடுக்காது வாழ்நிலைக்காமல் கண்ட செய்யாமல் கட்சி எடுக்காமல் தரமண்டலத்தான ஆற்று கீழே விடும் சொல்லி வந்திருக்கார். எனக்கு நாள் வச்சு கொடு. தருமனுடைய தலை வேண்டும். தாத்தா சொல்லியா வரணுமா? நீயா ராஜா அண்ணன் சம்பிதாதேவா உனக்கு இல்லாத சொந்தம் பிற எவருக்கு யார சொந்தம்? யாருக்கு சொந்தம்? யாரு நமக்கு இல்லாத பொறுப்பு வேற யாரும் இருக்கா? இல்ல யாரா வரலாம். ஏன் சகாதேவா ஆள வச்சு போடுறான் அப்படின்னு கேட்டான். நான் கொடுக்காத போறேன். கொடுப்ப யாரு பகையாக்க நீ கொடுப்பாயோ கொடுக்க மாட்டாயோ அப்படின்னு நான் கண்டாயப்பட்டேன். அதனால தாத்தா சொன்னாரு தூதுவாதி வாயிலெல்லாம் போக்கெல்லாம் இருக்கும். அவர்கள் வராமல் இல்லாதவர்கள் பிறரை கெடுக்காதவர்கள் எடுக்காதவர்கள் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. அண்ணா இதுல எதுக்காக பண்றோம்? இந்த உலகத்தை ஆளு வச்சுதான் இந்த உலகத்தை ஒருவரே 66,000 ஆமா ஏக சக்கரேந்திரன் ஒருவரே ஆளணும். அப்படி என்று மனிதன் நினைத்து வந்திருக்கிறீர்கள். அண்ணா நாட்டை
நீ கேட்ட போதிலும் நான் கொடுக்காமல் போறவன் அல்ல. ஏனென்றால் அண்ணனாச்சே கண்டுபாவி இளையவராச்சே நான் கேட்டதை கொடுக்கவில்லை. சொன்னாரே அதற்காக வேண்டியாயும் நான் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்றாரே நான் எதன் மீது சத்தியமாக தருகின்றேன். நீங்க கேட்பதை என் அண்ணனா இறக்கப்பட்டவர் தருமனை சிறவாகப்பட்டது கத்தி அடைக்காமலும் இந்த பாராய பிரபஞ்சம் இருக்கிறதே பாவப்பட்ட பூமி கர்ம பூமி. இப்படி இந்த பூமியில் மனிதன் அடி வைத்த இடத்திலே புல் குழு முடிக்காது முளைக்காது. போன்ற சக்தி உடையவராச்சே சகாதேவன் கொடுத்தானே அவர் கொடுத்தது பொய்யாகிவிட்டது. என் மீது வந்து என் சாஸ்திரத்தின் மீது உண்மையாக நான் சொல்வது பொதுவாகத்தானே செய்து கொடுப்பேன். அதற்கு சம்மதமா சகாதேவன் தானே நடக்கவில்லையே. நான் சொல்ல முடியாத சொல்லுக்கு ஓர் எல் முனை தவறினார். பொதுவான மனுஷன் இப்ப சொல்ற மாதிரி கேட்டுக்கோங்க. சொல்லிவிட்டாரே நீங்கள் ஏதோ ஒன்று மனதில் சொல்லப்படவில்லை. நான் சொல்வது போலவே நடக்க வேண்டும். சரியா 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 அண்ணா சொல்வதற்கு வேடனை உடுப்பு கொள்ளோ ஓங்கிய சிம்மத்தனை ஓதியார கொள்ளோ ஆண்காலம் ஒரியாக்கில்லை அறவத்தேரை கொள்ளோ. எப்படி 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 நீங்கள் நெறி செப்பத்தை அந்த கிழமை போடா அவன் சூதுவாதி இல்ல அவன் ஆய் விட்டு கொடுப்பாரு. இங்க வந்தா உலகத்துல அது எப்படி
வரதே எந்த ஊர்ல இருக்கா வேங்கையை மானு கொல்லும் அப்படியே கொஞ்சம் முழு பக்கம் திரும்பி போனது இப்ப நான் என்ன பாது ஏங்கையே மானு கொள்ளுமா நான் சொல்லவில்லை சாஸ்திரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஓ சாஸ்திரத்துல எப்படி கொள்ளு சொல்லு சொல்லு வேங்கையை மானு கொல்லும் வேடுவராகப்பட்டவன் ஆமா அது வேங்கை மானை பிடிப்பதற்காக வலை கட்டியிருப்பான் தலை கட்டி இருப்பான் அதோ இருக்க முடியாது காட்டில் வாழ முடியாது ஆமா சிங்கமாகப்பட்டது அந்த மானை திறத்து செல்லும் ஆமா அப்படி மானை திறத்துக்கின்ற பொழுது அந்த வேங்கையை சொல்ல முடியாது சிங்கமாகப்பட்டது ஆமா. மலையில மாட்டிக்கும் மாட்டிக்கும். மானாகப்பட்டது துளி ஓடி போகும் அப்படி ஆமா கரெக்ட் அந்த வேடனை வேடனை உனக்கு கொல்லும். சும்மா சும்மா ஏதோ சொன்னா அப்புறம் இது எப்படி நடக்கும் வேடனை எப்படி குடும்பம் எப்படி கொள்ளும் குடும்பம் தான் வேலை கொள்ளுவான் அவன் தான் வேட்டையாட போவோம் குடும்பம் கொள்ளுவான் போய் வேணும்னு கொள்ளுவான் எப்படி என்னுடைய வயதால் உழைக்கவில்லை சாஸ்திரத்தில் என்ன ஓடுகிறதோ அதுதான் சொல்லுகிறேன். என்னதான் ஓடி வேடுவராகப்பட்டவன் மழை பெய்த காலத்து அதை உடும்பு முடிக்க போவான் உடும்பை திரத்தி வேடுவன் செல்லுவான் அப்படி உடும்பாகப்பட்டது இந்த வழியில விழுந்து இன்னொரு வழிக்கு போய்விடும் வேடுவராகப்பட்டவன் இதிலேதான் உடும்பு இருக்குதே என்று அது உள்ள கையை விடுவான் கையை விடுவான் அதில் இருப்பது என்ன சர்ப்பமாகப்பட்டதில் இருக்கும் அப்ப என்ன செய்யும் இவன் கையை விடுறானா சர்ப்பமாக இந்த குடும்பம் ஓடி அந்த உடும்பால இவன் போட்டாங்க அப்ப யாரால பரவாயில்ல இந்த குடும்பால வேணாம் அது நியாயம் 68 வேடன் ஓகிய சிப்பந்தத்தை ஓகியா யாரை கொல்லும் என்னடா அதை எப்படி சொல்லு அதோ நிலத்தழிக்கிறது என்று குழி வெட்டி வச்சுப்பாங்க பொக்குழி வெட்டி பச்சையில பந்தல் வச்சிருப்பாங்க அப்பொழுது ஒதிய யாரை கொல்லும் அப்போ யாரையாகப்பட்டது கத்து யாரால் அதை திரட்டி செம்மன் சொல்லும் ஆமா ஓடக்குள்ள அந்த பொக்குழியில ஊது முடியுது அப்ப யாரால யாரு கத்துதான் யாரை போட்டு விடும் ஆமா யாரை போட்டு ஓகிய சிம்மந்தனை ஓவிய யாரை கொல்லும் நியாயம் ஆங்கால வழியா கிள்ளை அரவத்த தேரை கொல்லும் பாம்பதான் தேரைய கொல்லும் பாம்புதான் தேரைய கொல்லும் தேரைய போய் பாம்பை கொல்லு அதோட அது ஏரியில புதுமழை பெய்யுதுன்னா தண்ணி பிடிக்கும் தண்ணி பிடிக்கிற பொழுது அங்க தவங்கள் இருக்கும் அது உள்ள சரி தவளை இருக்கும் பொழுது பாம்பாகப்பட்டது ஏரிக்குள்ள வரும் தவளை பிடிக்கிறது அந்த தவளைய கழுத்து மட்டும் மேல இருக்கிற அளவுக்கு பாம்பு பிடிச்சிடும் சரி அந்த தவளையாகப்பட்டது தேரை கத்துகின்ற பொழுது என்னை போல மனிதர்கள் அவ்வழியாக செல்கிறார் என்னடா இவ்வளவு பெரிய உருவாகப்பட்டது சின்ன உருவத்தை பிடிக்கிறது அப்படி என்று அங்க கிடக்க ஒரு கழி அதை எடுத்து பாம்பு அடிச்சு கொண்டுருவாங்க அப்ப இந்த தேரையால பாம்பு இப்ப யாராவது நியாயம் அப்புறம் நீங்காது நீங்கள் நெறி தப்ப ஜெயம் தராது நீங்காது நீங்கள் தான் நெறி தப்ப ஜெயம் தராது ஒரு முனை தவறி விட்டால் ஒருவர் கெட்டார் என்று உண்டு சரிப்பா அதனால் வேண்டி நீங்கள் வெள்ளிக்கிழமை அமரப்பட்டம் அப்பேற்பட்ட நேரத்தில் 32 ஓர் ஆடலை கொண்டு வந்து வீரமாங்காளிக்கு பலி கொடுத்த உனக்கே வெற்றி எனக்கு வெற்றி இல்லையானால் உனக்கே அப்புறம் என்ன வந்து வேலை செஞ்சது அவங்க நான் பாத்துக்கிறேன் அந்த நெறி தவறாது நேரம் தவறாது நான் வழி கொடுக்க எனக்கு தெரியும் உன் வேலையை பார்த்து போடா
அப்படியா போனா இன்னும் காணும். வாங்கி சாப்பிட்டாங்க போட்டுட்டான். ஏய், மந்தோ ஆமா நாடு வச்சு கொடுத்தார். கொடுத்தார். அதனால இப்போது பலி கொடுக்கிறதுக்கு ஆமா ஒரு வீரபுருணி செடி போய் எது போறோம் அரவாமனைக்கு போவோம். பாக்குறேன் அப்படியா இதோ துறைக்கப்பட்டவள் அரவான் மனை நாடி சென்று கொண்டிருக்க அரவான் சபையாடு உட்காருங்க.